தேவுடா ஏழுமல தேவுடா. ஹே பேப், சூப்பராக வரைஞ்சிருக்கிற. ஹனி ஹனி, அங்கே பாருங்க பாரு, அதே ஸ்டார்ஸ். என்ன நம்ம பேர் எழுதிருக்கு தெரியுதா? ஒரு மண்ணும் தெரியல. ஸ்டார். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்னடா? சக்கி, நீ என்ன லவ் பண்றியா? என்ன இப்படி கேட்குற? உனக்கு தெரியாதா? உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன். நான் உனக்கு கேட்டா செய்வியா? என்ன வேணாலும் கேளு. உன் சந்தோஷம் தாண்டி என் வாழ்க்கை. என்னடா? சக்கி, நான் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பண்ணு. நம்ம ரெண்டு பேரும் சின்னதா ஒரு ஃபிளாட் எடுத்து தனியா இருப்போமா? பிரியா, அது மட்டும் என்னால முடியாது. Listen, try to understand. I love you, okay? But I also love my family. எங்க அம்மா, அண்ணா, அண்ணி, தங்கச்சி எல்லாரும் விட்டு என்னால் ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. ப்ளீஸ் 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 டோன்ட் ஆஸ்க் மீ தட் ப்ளீஸ். நான் அப்பா அம்மா குடும்பத்தை பிரிஞ்சு உன்னோட இருக்கலையா? அப்படின்னா எங்க அப்பா அம்மா எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தமா? என்ன லாஜிக் இது? நீ ஒரு பொண்ணு. பொண்ணுன்னா? கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு புருஷன் வீட்டில் தான் வந்திருப்பா. நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன் குடும்பத்தை இல்லை. இது பாரு, எப்போ இது உன் வீடுன்னு நினைக்கிறியோ, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உன் குடும்பம்னு நினைக்கிறியோ, அன்னைக்கு உன் பிரச்சனை சால்வ் ஆயிடும். இட்ஸ் ஆல் இன் தி மைண்ட். இப்போ எதுக்கு லைட் ஆஃப் பண்ற? நம்ம பேசிட்டு தானே இருக்கோம். அதுக்கு எதுக்கு லைட்? நீங்க வா யோக்கர், நீ பாட்டுக்கு பேசு. முதல்ல கையெடு. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? இது பார், என் அண்ணி இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தாங்க. தனி குடும்பம்லாம் போல. அவங்க சந்தோஷமா இல்லையா? சக்கி, என்ன யார் கூட கம்பேர் பண்ணாத. உங்க அண்ணி வேற, நான் வேற. என்னால இதெல்லாம் பழக்கம் இல்ல. ஏய், பழக்கப்படுத்திக்க, தானே சந்தோஷமா இருப்ப. Don't try to change my character. I just want to live my own life. அது ஏன் கத்துற? என்ன கத்தாத? அந்த பசங்க வந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் போக பாக்குறாங்க. சரி, 10 மணிக்கு அப்புறம் நம்ம போகும். எனக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அந்த டிஸ்டர்பன்ஸ் இடையில பண்றதாண்டி த்ரில்லிங் ரொமான்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு ரெடிமேட் ஆன்சர். I am your ready-made guy. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொன்னது செஞ்சது எல்லாம் இனிச்சது. இப்போ நான் சொல்றத காது கொடுத்து கேட்க கூட மாட்டேங்கிற. டப்புனு போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்க தொடுது இங்க தொடுது. எல்லா ஆம்பளைகளும் ஒரே மாதிரி தான். ஏன்டா கல்யாணம் பண்ண? ஏன் பண்ண? அதுக்கு ஏன் தலையில அடிச்சுக்கிற? அதுக்கு ஒரு தியோரி இருக்கு, அது புரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன? இது பாரு, நம்ம 2 பேரும் ராத்திரி சண்டை போட்டோன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் உடனே பட்டுன்னு படிச்சு சட்டுன்னு தூங்கிடக்கூடாது. அதுக்கப்புறம் நான் என் கை எடுத்து உன் இடுப்புல வச்சேன்னு வச்சுக்கேன். இங்க தொடாதுன்னு சொல்றேன்ல. அங்க தொடணும்னு சொல்றேன்ல. தொட்டால பேச முடியலப்பா. ஏய், நீ பேசக்கூடாது தாண்டி அங்க தொடறேன். புரிஞ்சுக்கடிங்க. வா வா வா, நீ அந்த இடுப்புல மிச்சத்தையும் சொல்லி முடி. என்ன சொல்ல? ஐ அம் நாட் ஹாப்பி மாமா. நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். பேசாம அவனை கூட்டிட்டு தனியா போற வேலையை பாரு. அதெல்லாம் சொல்லி பார்த்தாச்சுமா, கேட்க மாட்டேங்கிறான். அம்மா, அண்ணா, தங்கச்சி எல்லாம் பிரிஞ்சா செத்துருவானோ. உருகுறோம். ஏதாவது சொல்லு, ஒரு குட்டி கதை சொல்லி கருத்து சொல்வான். பிரியா, நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன், இந்த மிடில் கிளாஸ் பையன்லாம் நமக்கு ஒத்து வர மாட்டான்னு. கேட்டியா? மாமா, முடிஞ்சு போனதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? எது முடிஞ்சு போனது? பிடிக்கலன்னா தூக்கி எறிஞ்சிட்டு வா. என்னம்மா நீ பேசுற? அவனை எப்படி கரெக்ட் பண்ணலான்னு கேட்டா நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இப்ப என்ன அவசரம்? அங்க போய் என்னத்தை கிழிக்க போற? லஞ்ச் சாப்பிட்டுட்டு போ. வனி, லஞ்ச் ஆர்டர் பண்றேன். பிரியா, வா வா வா, உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றோம். எனக்கா? உனக்கு சிஸ்டர் ரொம்ப பிடிக்கும்னு இன்னைக்கு செஞ்சு வச்சிருக்கேன். அம்மா போய் சாப்பிடலாம். ஐயோ, சொல்ல மறந்துட்டே. இப்போதான் அம்மா கூட சாப்பிட்டு வரேன். அப்படியா? சரி, நான் கொஞ்சமா தரேன், நீ டேஸ்ட் பண்ணி சொல்லு. ஓகே. என்னம்மா? பிரியா, 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 அண்ணி, என்னம்மா? என்னம்மா? அண்ணி, என்னாச்சு? என்னாச்சு? மாமா சாப்பிட்டீங்க. என்னாச்சு? ஏய், சும்மா இருக்கடி. எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும். கையை கொடுமா. ஐயோ, சகி, அண்ணே, ஒரே ஹனிமூன்ல சக்சஸ் பண்ணிட்டீடா. எனக்கு 3 ஹனிமூன் ஆச்சுடா. Thank you. சகி, அம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா.
பிரியாவை போய் பாரு. சரிம்மா. ஏய் Congrats. தேங்க் யூ. சகி சகி சகி. அண்ணி நீங்களே சாப்பிடுங்க. சரி சக்கி வாங்க பாட்டி வாடா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு மேல பொண்டாட்டி வெயிட் பண்றா போடா சரி. போ போடா பிரியா I love you so much. I love you so much. Thank you. Thank you. Thank you, டா. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு. கிறுக்கு மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். ஏய் இந்தா. சகி, இப்போ அந்த குழந்தை தேவையா? என்ன சொன்ன பிரியா? ஜோக் அடிக்கிறியா? இல்ல, நான் சீரியஸா சொல்றேன். ஏய் என்ன சொல்ற நீ? எல்லாரும் கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நானும் தான் ஆசைப்படுறேன். ஆனா நான் இன்னும் மென்டலி ப்ரிப்பேர் ஆகல. அண்ட் இட்ஸ் நாட் தி ரைட் ஏஜ் பா. என் வயசு என்ன? ஏய் எங்க அம்மா உன்னோட 2 வயசு சின்னவங்களா இருக்கும்போதே என்ன பெத்துட்டாங்க. யாரோடய கம்பேர் பண்ணாதன்னு சொன்னேன்ல. சரி இப்போ உங்ககிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? ஓகே, கல்யாணமாய் எவ்வளவு நாள் ஆச்சு? ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா? 4 மாசம் 20 நாள். இந்த 4 மாசம் 20 நாள்ல எவ்வளவு வாட்டி சண்டை போட்டுருக்கோம் யோசிச்சு பாத்தியா? சண்டை போடுறது மட்டும் ஞாபகம் இருக்கு, சந்தோஷமா இருந்தது ஞாபகம் இல்ல. சரி இப்போ நம்ம சண்டைக்கு இந்த குழந்தைக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. இப்படி எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா அது பிறக்க போற குழந்தையை தான் பாதிக்கும். படிச்சிருக்க இது கூட தெரியல உனக்கு. இதுக்கு மேல உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏய் அந்த சண்டைகளை நான் மட்டும்தான் காரணம். போதுமா? இனிமே நான் சண்டை போட மாட்டேன் பிரியா. ஒவ்வொரு தடவை சண்டை போடும்போது இதே தான் சொல்றேன். ஏய் நான் சத்தியமா சொல்றேன், நான் சண்டை போட மாட்டேன். இந்த உன் மேலே சத்தியமா சொல்றேன். ப்ளீஸ் என் மேல சத்தியம் பண்ணாத. பிரியா இப்ப என்ன பண்ண சொல்ற? எங்க அம்மா தங்கச்சி அண்ணால எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? தெருமுழுக்க ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்கம்மா. இப்ப நான் போய் அபார்ஷன்லாம் பேச முடியாது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் ஸ்டாப் இட் சகி. உங்க அம்மா என்ன நினைப்பாங்க, உங்க அண்ணா என்ன நினைப்பாங்க, உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன நினைச்சு தருவாங்கறத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஓ முடிவு என்ன அதை மட்டும் சொல்லு. எனக்கு இந்த குழந்தை வேணும். Do you understand? புரியுதா? ஹலோ பிரியா. ஆமாமா, இப்பதான் உங்க மாமியார் ஃபோன் பண்ணாங்க. இப்போ இது தேவையா? உனக்கு புரியுது, இங்க யாருக்கும் புரியல. என்னால முடிஞ்ச வரை சொல்லி பார்த்துட்டேன். செல்ஃபிஷ். விடுமா. என்னத்த விடுமா? இத பாரு பிரியா, குழந்தை வேணுமா வேண்டாமாங்கறத முடிவு பண்ண வேண்டியது நீ, அவங்கல்ல. ஐயோ விடுமா, நான் ஏற்கனவே அப்செட். இதுக்கு மேல ஏதாவது பேசினா நான் அழுதுருவேன். பிரியா நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அம்மா ப்ளீஸ், அப்புறம் பேசுறேன். பிரியா. ச்சே, என்ன சொல்றா? என்னத்த சொல்லுவா? இதுக்கு மேல நான் மூடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், என் பொண்ணு வாழ்க்கை தான் நாசமா போகும். முதல்ல அவளை கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணும். அதுக்கு அவ ஒத்துப்பாளா? அவ என்னத்தடி ஒத்துக்கிறது? அவ ஒரு சின்ன குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும்? நீ முதல்ல நம்ம டாக்டர் தேவகிக்கு ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணு. சனியா ஒழியட்டும். பிரியா. ஹாய், வாங்க 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 வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நாங்க ஒரு அவசர வேலையா வந்திருக்கோம். பிரியாவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா ப்ளீஸ்? சரி. பிரியா. மாமா. பிரியா பிரியா மெதுவாமா, மாசமா இருக்கிற பொண்ணு நீ. 3 மாசம் வரைக்கும் ஜாகிரதையா இருக்கணும். இப்படி வேகமா ஓடி வரக்கூடாதுன்னு. ஓகே ஓகே. முதல்ல லட்டு சாப்பிடுங்க, நீங்க பாட்டி ஆக போறீங்க. எடுத்துக்கங்க. அடியே, இவ வேணா பாட்டி ஆகிறதுக்கு தயாரா இருக்கலாம், சத்தியமா நான் பாட்டி ஆகிறதுக்கு தயாரா இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு அர்ஜென்ட் வேலையா போயிட்டு இருக்கேன், முடிச்சிட்டு வந்து சாப்பிடுறேன். ஹாஸ்பிட்டலுக்கா? என்னமாச்சு ஹாஸ்பிட்டல்? நம்ம கமலாண்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பயங்கரமான ஹார்ட் அட்டாக். ஐயோ ஐயோ, அப்படிதான் நானும் வரேங்க. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நான் போயிட்டு போன் அடிக்கிறேன். போன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்தா போதும். சரி, ஒரு நிமிஷம் வந்து பார்த்து போமா. யா. ஹலோ பிரியா. சகி, இன்னைக்கு சாயந்தரம் டாக்டர் விஜயலட்சுமிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? ஓ
கமலா ஆண்டிக்கு ஹார்ட் அட்டாக்கா மாமா கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். ஐயோ, சரி நான் ஒன்று பண்ணுறேன். நான் வந்து நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். எந்த ஹாஸ்பிட்டல்? ஜஸ்ட் செகண்ட். எந்த ஹாஸ்பிட்டல் மாமா? பார்வதி ராஜலட்சுமி ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல். பிரியா, எந்த ஹாஸ்பிட்டல்? வாய் மூடி. பார்வதி ஹாஸ்பிட்டல் தான்டா. சகி, பார்வதி ஹாஸ்பிட்டல். நான் வந்து ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே, பை. அந்த ஃபோன் இங்க கொண்டா. இந்த இம்சை முதல்ல ஆஃப் பண்றி, இல்லனா ஃபோன் பண்ணிட்டே இருப்பா. Hello. Doctor has come. Okay, bye. எக்ஸ்கியூஸ் மீ. Yes, sir. May I help you? யா, இன்னைக்கு காலையில் மிஸ்ஸஸ் கமலான்னு ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் அட்மிட் ஆனாங்களே, அவங்க ரூம் நம்பர் என்ன? Just a minute, sir. கமலான்ற பேர்ல யாருமே அட்மிட் ஆகல சார். ஐயோ, எஸ் சார். ஹாய் மாப்ள. கமலா ஆண்டி எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க? கமலா ஆண்டியா? இப்போதான் என்கிட்ட ஹைதராபாத்லேருந்து பேசுனேன். ஜஸ்ட் செகண்ட். எந்த ஹாஸ்பிட்டல் மாமா? ராஜலட்சுமி ஹாஸ்பிட்டல். ராஜலட்சுமி ஹாஸ்பிட்டலோட ஃபோன் நம்பர் இருக்கா மேம்? ரூம் நம்பர் 10ல பேஷண்ட் டேப். ஹலோ, ராஜலட்சுமி ஹாஸ்பிட்டல். அங்கே மிஸ்ஸஸ் பிரியா. 1 செகண்ட் சார். ஆமா சார், மிஸ்ஸஸ் பிரியாங்கிறவங்களுக்கு அபார்ஷன் பண்றதுக்காக 5:30 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கமலா ஆண்டிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை அந்த வீட்லேருந்து கூட்டிட்டு வரதுக்கு தான் இப்படி ஒரு கேம் ஆடினேன். என்னம்மா என்ன சொல்றீங்க? யாருக்கும் தெரியாம கண்ணு காது வச்ச மாதிரி அபார்ஷனை பண்ணிடும். அவங்க கேட்டாங்கன்னா கமலா ஆண்டியை பார்க்க போனப்போ அங்க விழுந்தேன் இங்க விழுந்தேன்னு போய் சொல்ல வேண்டியதான். ஏற்கனவே பிரச்சனை. இது தெரிஞ்சா எவ்வளவு என்ன டார்ச்சர் பண்ணுவாருன்னு உனக்கு தெரியாது. தெரிஞ்சாதானே? அபார்ஷன் பண்ற டாக்டர் தேவகி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவளுக்கே ஒரு 7 தடவை பண்ணிருக்கோம். யாருக்கா தெரியுமா? அம்மா, அவன் கேரக்டர் பத்தி உனக்கு தெரியாது. இதுக்கு அவன் கிட்ட சண்டை போட்டு சொல்லிட்டு வந்து செஞ்சு தொழிலாமே. நீ வாய் முடிட்டு சும்மா என் கூட வா. மாமா மாமா, ஆஃப்டர் ஆல் ஒரு அபார்ஷன் இதுக்கு போய் அம்மாக்கு எல்லாம் தெரியும் பிரியா. பிரியா, ஐயோ பிரியா, பிரியா, சித்தி வந்தாச்சா? எதுக்கு? இல்லை, ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு, அதான் போகோ பார்க்கலான்ட்டு. எழுதுடா. அம்மா, மேலே போய் பாருங்கம்மா. சார் யாரை சார் நம்ம சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாதுன்றீங்க, இவளுக்கு தெரியாதுன்னு சொல்றா. ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுல்ல. யூ ஆர் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் மீ. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். உங்க irresponsible behaviorனால தான் இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு. சார் வேணாம் சார், விட்டுருங்க சார். நான் எங்கேயாவது வாகியை விட்டு பெரிய நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் சார். ஓகே பாய். பெரிய ஃபோன் பண்ணிட்டாரு. அப்ப நீ என்ன நம்பல? ஏய், உங்ககிட்ட பேசாதன்னு சொன்னல. ஐயோ, இதுல என்னோட தப்பு என்ன? இப்போ என்ன நடந்து போச்சு நீ இப்படி கத்திட்டு இருக்க? என்ன நடந்துச்சா? ஏய், நான் 2 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா உன் வயித்துல இருக்கிற என் உயிர் போயிருக்கும். ஸ்ட்ரெச்சர் வந்து என்ன அடிச்சா நான் என்ன பண்ண முடியும்? ஸ்ட்ரெச்சர் தானா வந்து இடிச்சது. நீ ஹாஸ்பிடல் போனதால தான் நீ வந்து இடிச்சது. அறிவு இல்லாம பேசாதீங்க. கமலா ஆண்டிக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னா போக மாட்டாங்களா? ஆமா,
நீ என்கிட்ட சொன்ன மாதிரி உங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி அழுதுருப்ப எனக்கு இந்த குழந்தை வேண்டான்ட்டு. அதான் திடீர்னு கமலா ஆண்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. போன் நான் பண்ணல, அவங்க தான். ஏய், யார் ஃபோன் பண்ண என்னடி? சக்கி. எல்லா பிரச்சனையும் நீ தாண்டி காரணம். சக்கி என்ன நாகம்? அம்மா நீங்க போங்கம்மா, நான் வந்து பேசுறேம்மா. என்னடா இதெல்லாம்? அம்மா உங்களுக்கு தெரியாதும்மா, நான் அப்புறம் வரேம்மா, நீங்க போங்கம்மா. தான்மா வேணும்னு அபார்ஷன் பண்ண போன மாதிரி இது எப்படி நீ அழதம்மா, அவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. சக்கி வா. வேணாம் விட்டுருங்கம்மா, நான் வரேம்மா. சொல்றேன்ல. நான் சொல்றது வா அம்மா கூட வா. ஏன்டா சண்டை போட்டுட்டு இருக்க? அதெல்லாம் அவ அம்மா செஞ்ச தப்பு சக்கி. சக்கி, நீயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அப்பதான் நீ சந்தோஷமா இருக்க முடியும். நீ சந்தோஷமா இல்லைன்னா நாங்கெல்லாம் எப்படிப்பா சந்தோஷமா இருக்க முடியும்? இருந்தாலும் உங்க மாமியார் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. கொஞ்சம் ஏமாந்தா உனக்கு இடுப்புல தூக்கி சொல்லிட்டு போயிடுவாங்க. பேசாம உங்க மாமியார் டிராமா ஆடுற மாதிரி நானும் ஒரு டிராமா ஆடி அவங்கள திருசூர் மலை உச்சிக்கு கூப்பிட்டு வந்துடுறேன். அங்க அவங்களை கும்பிடுன்னு சொல்லிட்டு 3 ரவுண்ட் அடி, 3ஆவது ரவுண்ட்ல பொசுக்குன்னு தள்ளி விட்டுரு. ஐயோ. ப்ராப்ளம் சால்வ் விடு. என்னங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? இந்த ராட்சசி சும்மா இருக்கு. போய் உன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்து. போப்பா. மாட்டிக்கிட்டு முடிக்கிறான் பாரு.